என்ன நடந்ததுன்னா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னெலாம் என்னன்னுலாம் தெரியாது. நான் இங்கேருந்து ட்ரிப்ளிகேணி இங்கே பக்கத்தில் ரங்கா மண்டபத்துலேருந்து ஒரு சவாரி ஒன்று நான் போயிட்டு நான் ரிட்டர்ன் வரக்குள்ளே ஒரு வயசானவர் தான், ஒரு 50லேருந்து 55 வயசு இருக்கும். அவர் வண்டியை கேட்டார், என்ன ஆட்டோ கேட்டார். ஆட்டோ மடக்கிட்டு இந்த மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் விட்டுற முடியுமா, நான் விட்றேன்னு சொல்லி ஏற்றி உட்கார வச்சேன் அந்த பொண்ணை. அது அசாம் பொண்ணு. அது அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் எதுவுமே தெரியல. ஏற்றி உட்கார வச்சுன்னு ஒரு 100 மீட்டர் கூட போயிருக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிச்சு. அழுத உடனே ஹிந்தியில் நான் கேட்டேன், என்னாச்சுமா, என்ன ப்ராப்ளம் சொல்லுமான்னு. என்னை கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனில் விட முடியுமாச்சு. கண்டிப்பாக விடுறோமான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தூரத்தில் மதுரவாயில் பைபாஸ் ரோட்டில் போய்ட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு விசாரித்தா அங்கே பக்கத்தில் தான் இருக்குன்னாங்க. நான் ஸ்டேஷன் போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, நான் திருப்பி என்னை எங்கே ஏற்றுனீங்களோ அங்கேயே இட்டுன்னு போங்க, ஏன்னா அந்த இடத்துல நான் அந்த வண்டி நம்பரை பார்க்கணுன்னு சொல்லி என்னை கேட்டுது. அதனால் திருப்பி அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போனோடனே அவங்க பேரண்ட்ஸ் ஒருத்தர், அந்த பொண்ணு மொபைலில் சார்ஜ் இல்லை, என் வண்டியில் சார்ஜ் இருக்கிறதுனால சார்ஜ் போட்டு கொடுத்தோடனே அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கசன் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அவங்க கசன் உடனே என் லைனுக்கு, அந்த பொண்ணு லைன்லேருந்து என் ஃபோன் பேசினார். என்கிட்ட பேசிட்டு என் நம்பர் கேட்டார். என் நம்பரை கொடுத்தவொடனே பல்லாவரம் ஏசி நைட் ரவுண்ட்ஸ் இருந்திருக்காரு. அவர் உடனே என்கிட்ட வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசி இந்த மாதிரி அந்த பொண்ணை காட்ட சொன்னார். அந்த பொண்ணை காமிச்சேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி சொன்னோடனே திருப்பி அவங்க கசனை என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டு, நீங்கள் மதுரவாயில் இருக்க அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ன வந்துருங்கன்னாங்க. மதுரவாயில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு திருப்பி அந்த பொண்ணை கூப்பிட்டு போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 5 பேர் அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த ஏசி ஐயா வந்துட்டு திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வெயிட் பண்ணி அங்கே இருக்க ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அப்போ நான் கிளம்புறேன் சார், இல்லைப்பா இருங்கப்பான்னு சொல்லி என்னை வெயிட் பண்ண சொல்லி ஃபுட்டேஜில் அந்த எனக்கு வண்டியில் ஏற்றி விட்டவரை காமிக்க சொன்னாங்க. அவரை காமிச்சு விட்டேன் வண்டி அந்த கேமரா ஃபுட்டேஜில் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நைட்டு அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஃபுட்டேஜெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க, ஸ்பெஷல் டீம்லாம் வந்துட்டாங்க. அவங்களாம் பார்த்துட்டு அவங்க மதுரை கிளையாம்பாக்கத்துக்கு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலாக கிளையாம்பாக்கத்தில் தான் ஏறி இருக்குது. கிளையாம்பாக்கத்தில் பஸ்ஸுக்கோசம் நின்று இருக்க பொண்ணை இவங்க வாலண்டியராக அந்த ஆட்டோ டிரைவர் ஏற்றின்னு வந்திருக்காரு. ஆனால் அவர் அங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது. குன்றத்தூருக்கு அவர் வர வேண்டிய வேலையே இல்லை, சம்மந்தமே இல்லை. அந்த பொண்ணு இந்த கழுத்தெல்லாம் இங்கெல்லாம் கீறி இருக்கு, கத்தி வச்சு மிரட்டியிருக்காங்க அந்த பொண்ணை. வேறு எதனா பண்ணாங்களா என்னன்றதை நான் முழுசாக கேட்கல. ஏன்னா அது குழந்த பொண்ணு, அந்த பொண்ணை போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் நான் அதை பெருசாக கேட்கல. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கசன் ஒருத்தர் அவர்கிட்ட சேஃப்டியாக அந்த பொண்ணையும் ஒப்படைச்சிட்டேன். ப்ளஸ் அவங்க போலீஸ் அவங்கக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு சொல்லிவிட்டு கூட இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 11:45க்கு அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்குது. அதுலேருந்து மார்னிங் ஒரு 3:45 வரைக்கும் அவங்க கூட தான் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளையாம்பாக்கம் கிளம்ப பார்த்து தான் நான் இப்படி கிளம்பி வந்தேன்.